சிஎஸ்கே விடுவிச்சிருக்கிற வீரர்களோட பட்டியல் பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி மாதிரி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், விஜய் சங்கர், தீபக் ஹூடா மாதிரி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், மதிஷா பத்ரியானா மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இது இல்லாமல் ஆண்ட்ரே சித்தார்த், ஷைக் ரஷித், வன்ஷ் பேடி, கமலேஷ் நாகர்கோட்டி இவங்களை விடுவிச்சிருக்காங்க. அதோட ட்ரேடட் அடிப்படையில் வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின் ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா, ஒரு ஃபாஸ்ட் ஆல்ரவுண்டரான சாம் கரன் ரெண்டு பேரையும் சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சிஎஸ்கே ஓவராலாக கொலாப்ஸ் ஆன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகியிருக்கு. ஏற்கனவே ஓப்பனிங் பேஸ் பவுலர் இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருந்த சிஎஸ்கேவுக்கு இப்போ பத்திரனாவும் வெளியில் போகிறதுனால பவுலிங் யூனிட் சுத்தமாக அடி வாங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டரான ஜடேஜா, சாம் கரன் மாதிரியான ஆட்கள் வெளியில் போயிருக்கிறாங்க. பேட்டிங் ஆர்டரும் மேக்ஸிமம் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நம்மளோட பர்ஸ் அமௌண்ட் 43.4 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட இதை வச்சு ஒரு 10 பேர் எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஆவரேஜாக 4 கோடி ரூபாய் நம்மளால் செலவு பண்ண முடியுங்கிறது மட்டும்தான் ஒரே ஆறுதல். இந்த சுச்சுவேஷனில் சிஎஸ்கே டீமை வலுப்படுத்துறதுக்காக அனைத்து அணிகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்ட வீரர்களிலிருந்து யாரையெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க, யாரையெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க, யாரையெல்லாம் சிஎஸ்கே எடுக்கலாம், எதுக்காக எடுக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.